திரைக்கதை எழுத்தாளர் ஜாவர் சீதாராமன், கேமராமேன் தம்பு மற்றும் இயக்குனர் கே சங்கர் ஆகியோர் இணைந்து ஆண்டவன் கட்டளை படத்தை அற்புதமான காவியமாக உருவாக்கியிருப்பாங்க. நடிகர் திலகத்துடைய நடிப்பு, தேவிகா அவர்களின் துள்ளல், படத்தின் இசை, பாடல்கள் அப்படின்னு ஒரு வணிக ரீதியான படமாகவும் அமைந்தது. PSV தயாரிப்பின் மற்றொரு வெற்றி படமாகவும் விளங்கியது. கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரிகளுடன் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் அழகே வா, அமைதியான நதியினிலே, ஆறு மனமே ஆறு, கண்ணிரண்டும் மின்ன மின்ன, சிரிப்பு வருது, இந்த பாடல்கள் எல்லாம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாகும். 1961 முதல் 1965 ஆண்டுகளில் MGR சரோஜா தேவி, சிவாஜி தேவிகா, ஜெமினி சாவித்ரி ஜோடிகள் ரசிகர்களின் ஆதரவை பெற்ற ஜோடிகளாக தமிழ் சினிமாவில் வலம் வந்தாங்க. அப்படி இவர்கள் இருவரும் இணைந்து நடித்து 1964 ஆண்டு வெளியான திரைப்படம் தான் ஆண்டவன் கட்டளை திரைப்படம். விவேகானந்தர் போல பரமபுத்தனாக வாழும் பேராசிரியர் கதாபாத்திரத்தில் நடித்த சிவாஜி கணேசன் அவர்களை அவரது மாணவி கதாபாத்திரத்தில் நடித்த தேவிகா அவர்கள் விரட்டி விரட்டி காதலிக்க, ஒரு கட்டத்தில் ஆண்மையின் பலவீனத்தால் தேவிகா அவர்களிடம் சரணடைவார் சிவாஜி அவர்கள். 2 காதுகளால் நல்ல விஷயங்களை அதிகம் கேட்க வேண்டும், 2 கண்களால் உலகத்தை அதிகம் பார்க்க வேண்டும், ஆனால் அதிகம் பேசக்கூடாது. அதற்காகத்தான் ஒரு வாய் கொடுத்திருக்கிறான். No, what I am trying to say, 2 வாயை வச்சு cannot obey, you cannot command. கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளாதவன் யாருக்கும் கட்டளையிட முடியாது. ஆண்டனி கிளியோபாட்ரா இவர்களை பற்றிய வியாசத்தை ராமு மிக மிக அழகாக எழுதியிருக்கிறார். அவருக்கு 100க்கு 80 மார்க் கொடுத்திருக்கிறார். எல்லா மாணவர்களும் அவரை போலவே படித்து முன்னேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இதோ ஒரு விசித்திரமான விடைத்தாள். இது யாருடையது என்பது உங்களுக்கு நன்றாக புரியும். மிஸ்டர் சிட்டி, சிட்டி, கிளியோபாட்ராவை பற்றி எழுத உனக்கு ஒரு வார்த்தை கூடவா கிடைக்கவில்லை? சார், 20th Century Fox கிளியோபாட்ரா படம் நம்ம ஊருக்கு இன்னும் வரல சார். அதுல எலிசபெத் டெய்லர் கிளியோபாட்ரா வாய்ப்பு பண்ணிருக்க சார். சோ பியூட்டிஃபுல் சார். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் வியாசம் எழுதுறேன். அப்புறம் பாருங்க சார், 100க்கு வந்து 150 கொடுப்பீங்க சார் நீங்க. நெக்ஸ்ட் ராதா, நான் சொல்லிக் கொடுத்ததற்கு மாறாகவே எல்லாம் எழுதியிருக்கிறார். வெனி, வெடி, வெக்கி, கேம், சா, காங்கர், வந்தான், பார்த்தான், வென்றான். இந்த வெனி, வெடி, வெக்கி என்ற 3 வார்த்தைகளும் ஜூலியஸ் சீசரை குறிப்பதாகும். ஜூலியஸ் சீசர் ஒவ்வொரு நாட்டிற்கும் வந்தார், பார்த்தார், வென்றார். ஆகவே ஜூலியஸ் சீசருக்காக இருக்கும் இந்த வார்த்தைகளை ஆண்டனிக்கு உபயோகப்படுத்துவது பொருத்தமே இல்லை. அதுவும் காதலுக்கு உபயோகப்படுத்துவது மிக மிக தவறாகும். காதலும் ஒரு சாம்ராஜ்யம் தான் சார். யூ சிட் டவுன். ஆண்டனி கடமை பாதையில் செல்லாமல் காதல் பாதையில் சென்று தன்னையும் அழித்துக் கொண்டான், தன் காதலை அழிவதற்கும் காரணமானான். அதை சொல்வதை விடுத்து கிளியோபாட்ராவின் காதலை புகழ்ந்து எழுதியிருக்கிறாயே. காதலை புகழ்ந்து எழுதுவது தவறா சார்? டெஃபினெட்லி. காதல் கண்ணீருக்கு வழிகாட்டும், கடமை வெற்றிக்கு வழிகாட்டும். நாகரிகத்தை வளர்த்தது கடமை உணர்ச்சி, நல்லவர்களை அழித்தது காதல் உணர்ச்சி. காதல் பொல்லாதது, தோல்விக்கு வழிகாட்டுவது. காதல் தேவையற்றது. ரோமியோ ஜூலியட் என்ன ஆனார்கள்? மாண்டார்கள். ஆண்டனி கிளியோபாட்ரா என்ன ஆனார்கள்? மாண்டார்கள். அம்பிகாபதி அமராவதி என்ன ஆனார்கள்? மாண்டார்கள். வாழ வேண்டிய நீங்கள் இதை மறக்கவே கூடாது. That's all for the day. சிட்டி, ஏன் ஒரு மாதிரி இருக்கு? நான் கோச்சுக்கிட்டேன், வருத்தப்படுறியா? என்ன திட்டிருக்கலாம் சார், அது வருத்தப்பட மாட்டேன். அடிச்சிருக்கலாம். காதல நீங்க ரொம்ப கேவலமா பேசிட்டீங்க சார். You made me unhappy. I am sorry about it. ஆண்டவன் கட்டளை திரைப்படத்தில் நடிகர் பாலாஜி அவர்கள் சுரங்கத்தின் அதிபர், அதாவது சுரங்கத்தின் முதலாளியாக நடிச்சிருப்பாரு. இவருக்கும் சிவாஜி அவர்களுக்குமான காம்பினேஷன் காட்சிகள் படத்துல அற்புதமாக அமைஞ்சிருக்கும். பரவாயில்ல.
வேலைக்கு வந்த இடத்துல வாத்தியாராவது மாணவனாவது. நெக்ஸ்ட். வாங்க சார். உன் பேர் என்ன? என் பேர் சுந்தர். இல்ல, சிட்டி பாபு சார். எவ்வளவு படிச்சிருக்கேன்? எஸ்எஸ்எல்சில வந்து 3 வருஷம் சார். இன்டர்மீடியட்ல வந்து 4 வருஷம். இல்ல 4 வருஷம் தான். பிஏக்கு போயிருந்தா காலேஜ்லயே இருந்திருப்பேன், வெளியே வந்திருக்க மாட்டேன் சார். சரி சரி, இங்க ஒழுங்கா வேலை செய்யணும் சார். நாளைக்கு வந்து வேலை செய்ய. தேங்க்யூ சார். ஐம் சாரி, செலக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே அடுத்த மாசம் தான். அடுத்த மாசமா சார்? அடுத்த மாசம் வரைக்கும் என்னால தாங்க முடியாது சார். சார் சார், எனக்கு இந்த பிள்ளைக்கு வேண்டாம் சார். எனக்கு அவர் கொடுத்துருங்க சார். அவர் ரொம்ப நல்லவர் சார். அவரை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது ஒரு பெரிய கோயில். எங்களுக்கெல்லாம் அவர் பெரிய கடவுள் மாதிரி சார். வேண்டாம் சார், வச்சுங்க சார். அவர் கொடுத்துருங்க சார். உன் பேர் என்ன? மூர்த்தி. எவ்வளவு படிச்சிருக்க? இனிமேதான் சார் படிக்க போறேன். நியூ இல்லஸ்ட்ரேட்டட் பைபிள். என்னப்பா இது? இனிமேதான் படிக்க போறேன்னு சொல்ற? கையில பைபிள் வச்சிருக்கிய? உன்னை பார்த்தா ரொம்ப கௌரவமா வாழ்ந்தவன்னு தெரியுது. உன்னால சுரங்கத்துல வேலை செய்ய முடியுமா? இட்ஸ் ஆல் ரைட். உன்னை நான் ஆபீஸ்ல அட்டெண்டரா போட்டுக்கிறேன். மாசம் 75 ரூபாய் சம்பளம். நாளைக்கே வந்து வேலையில சேர். சார் தேங்க்ஸ் சார். சே, நல்ல வேலை சார். அதை விட அதிகமான வார்த்தை ஏதாவது இருந்ததா அதை நீங்க வச்சுக்கோங்க சார். நீங்க மூர்த்தி, ஜஸ்ட் a minute. வேண்டாம் சார், பரவாயில்லப்பா, அட்வான்ஸ் வச்சுக்க. நன்றி சார். இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர். சாரி. அடுத்த மாசம் கடைசியில. நடிகர் திலகத்துடைய இந்த படத்துக்கு போட்டியாக யார் வந்திருப்பார்கள்? வேறு யாரு, நடிகர் திலகமே தான். மெட்ராஸ்ல பாரகன் தியேட்டரில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்த திரைப்படம் அடுத்து வந்த புதிய பறவை வெளியீட்டிற்கு இடமளித்து ஒதுங்கியது ஆண்டவன் கட்டளை திரைப்படம். இதெல்லாம் கிளீன் பண்ணாம நீ பாட்டுக்கு ஏதோ படிச்சுட்டு இருக்க. நான் மர்ம நாவல சார். இது மர்ம நாவல் இல்ல சார், பாட புஸ்தகம். எஸ்எஸ்எல்சி பரீட்சைக்காக பிரைவேட்டா படிச்சிட்டு இருக்கேன் சார். சார் முதலாளிகிட்ட சொல்லிடாதீங்க சார். நான் கிளீன் பண்ணிடுறேன் சார். எடுத்து புஸ்தகத்தை. அப்ரஹாம் லிங்கன். ஆமா சார், அப்ரஹாம் லிங்கன் படிச்சு கஷ்டப்பட்டு ஒரு நாட்டுக்கு தலைவரானார் சார். அது போல நானும் முயற்சி செய்தா ஓரளவுக்காவது ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியாதுன்னு தான் சார். ஸ்ப்ளெண்டிட், ஸ்ப்ளெண்டிட். ஏன்பா படிப்புல இவ்வளவு ஆசை இருக்கிற பையன் பள்ளிக்கூடத்துல சேர்ந்து படிச்சா என்ன சார்? நான் தாய் தந்தை இல்லாத ஒரு அனாதை சார். நான் வாங்குற 10 ரூபாய் சம்பளத்துல எப்படி சார் பள்ளிக்கூடத்துல சேர்ந்து படிக்க முடியும்? அப்படின்னா நீ படிச்சு பெரிய மேதையாகணுங்கிற ஆசை உனக்கு இல்லையா? ஆமா சார், அந்த ஒரு ஆசையில தான் சார் நான் உயிரையே வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு விளக்கு 1000 விளக்குகளை ஏற்றி வைக்க முடியும். அதனால் அந்த ஒரு விளக்கின் ஒளி குறைந்து விடாது. என்ன சார் சொல்றீங்க? தம்பி, நான் உனக்கு எல்லா வசதியும் செய்து கொடுக்கிறேன். படிக்கிறியா? ஓ, படிக்கிறேன் சார், நல்லா படிக்கிறேன். வெரி குட். உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். வாயாங்கூட. உன் லட்சியம் நிறைவேறணுங்கிறதுக்காகத்தானே உனக்கு காலேஜ்லயும் ஹாஸ்டல்லையும் ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்தேன். நீ படிச்சு பெரிய மேதையாவேன்னு ஆசைப்பட்டேன். நீ இப்படி மாறுவேன்னு நான் கனவு கூட காணல. ஐம் சாரி சார். தவறு செஞ்சவன் நான் தானே சார். நீங்க ஏன் சார் அழறீங்க? தம்பி தவறு செய்யறப்ப அண்ணன் எப்படி அழாம இருக்க முடியும்? அத போலதான் மாணவனும் ப்ரொஃபசர். நீ கங்கோ சார். இனிமே கடமையில இருந்து நான் தவற மாட்டேன் சார். நீங்க கண் கலங்குறபடி நான் நடந்துக்கவே மாட்டேன். அந்த கூட்டம் இருக்க பக்கம் கூட இனிமே நான் போக மாட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார், என்ன மன்னிச்சிருங்க. கிளாஸ். ஆண்டவன் கட்டளை திரைப்படத்துல அழகே வா அருகே வா பாடல் பிரம்மச்சரியத்தை தீவிரமாக கடைபிடித்து வரும் ஒரு நல்ல பேராசிரியரை காதலிக்கும் பெண் பாடுவதாக அமைந்துள்ள இந்த பாடல் உண்மையிலேயே அற்புதமான பாடல்தான். இந்த பாடல் காட்சியில நடிச்சிருக்கும் நடிகை தேவிகா
கடலும் பாறைகளும் சந்திக்கும் இடத்துல உச்சி வெயிலையும் பொருட்படுத்தாமல் சூரியனையும் மயக்கும் குளிர் நிலவாக ஆடி பாடியிருப்பாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் பிரம்மச்சரியத்தை தொடர்வதா அல்லது மலரிடம் நாடி இல்லறத்தை தொடங்குவதா அப்படின்னு மதில் மேல் பூனையாக சிறப்பாக நடிச்சிருப்பாரு. நடிகை தேவிகா அவர்கள் நடிகர் திலகத்துடன் ஜோடி சேர்ந்த படங்கள்ல ஆண்டவன் கட்டளை படத்துக்கு தனி மகுடமே சூட்டலாம். விவேகானந்தர் போல பரம புருஷராக வாழ துடிக்கும் பேராசிரியர் கிருஷ்ணனை வழியே சென்று காதலிக்க வைக்கும் துணிச்சல் மிக்க கல்லூரி மாணவி ராதாவாக தேவிகா அவர்கள் வாழ்ந்து காட்டியிருப்பாங்க. அழகே வா அருகே வா பாடல்ல கவர்ச்சிக்கும் விரசத்துக்குமான மெல்லிய வேற்றுமையை ஒற்றை குழல் ஈரமுகத்தில் விழும் எழிலிலும் நீரில் நனைந்த அழகான தோற்றத்திலும் மிக நுண்ணிய ஸ்ருங்கார பாவனைகளில் தேவிகா அவர்கள்
அற்புதமாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. தேவிகா அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸை ஆனந்த விகடன், குமுதம் உள்ளிட்ட முன்னணி வார இதழ்கள் மனமாற பாராட்டி விமர்சனம் எழுதினார்கள். குறை சொல்ல முடியாமல் நடிச்சிருக்காங்க தேவிகா. அதுவும் கடைசியில பழைய நினைவுகளை மறந்த நிலையில் கண்களை உருட்டி மிரட்சியுடன் நீ யாரு, நீ என்ன சொல்ற அப்படின்னு நடிகர் திலகத்திடம் கேட்கும் இடங்கள் மெய் சிலிர்க்க வைக்கும் அப்படின்னு நடிகர் திலகம் அவர்களே தேவிகா அவர்களின் நடிப்பாற்றலை பாராட்டி பதிவு பண்ணியிருக்காரு. ப்ரொஃபசர் ஆர் கிருஷ்ணன், MA ML DLit எகனாமிக்ஸ் டிப்ளமோ லண்டன். அடேப்பா, ப்ரொஃபசர் வீட்டு நாயா? நான் உங்க வீட்டுல ஒண்ணும் திருட வரல, என்ன விட்டுடு. தேங்க்யூ. இனிமே நீ என் ஃப்ரெண்டு இல்ல? ராதா கிருஷ்ணன், ராதா கிருஷ்ணன், ராதா கிருஷ்ணன், ராதா கிருஷ்ணன். சேர்ந்திருக்க வேண்டிய 2 பொம்மைகளையும் பிரிச்சு வச்சிருக்காரே. இவ்வளவு படிச்சவருக்கு இளமையும் இன்பமும் பிரிக்க முடியாதுங்கிறது ஏன் தெரியல? 2 பேரும் சேர்ந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இப்ப பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்கு. கிருஷ்ணன் இந்த மூலையில் இருந்தான், ராதா அந்த மூலையில் இருந்தாள். யார் இருவரையும் ஒன்று சேர்த்தது? மணி, யாராவது வந்தார்களா? ராதா, நீயாக சேர்ந்தாயா அல்லது கிருஷ்ணன் உன்னிடம் வந்து சேர்ந்தானா? கிருஷ்ணன் will never come to you. கிருஷ்ணனிடமிருந்து பிரித்து விட்டேன் என்று கோபப்படுகிறாயா? I'm sorry. கோபப்படாது. இனிமேல் நீ கிருஷ்ணனுடன் எப்போதும் சேர்ந்தே இருக்கலாம். Not bad. சேர்ந்திருப்பது அழகாகத்தான் இருக்கிறது. சோ, உனக்கு கூட இது சம்மதம் தானே? Then it's all right. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.